10,000 கோடி மதிப்புள்ள இஷ்யூ சைஸ் வச்சுட்டு இருக்க ஒரு கம்பெனி ஐபிஓக்குள்ள இவங்க வந்து வராங்க. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ. இந்த ஐபிஓ பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ ஓகேங்களா. இந்த கம்பெனி 1993 இவங்க வந்து இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது என்னன்னா ஏஎம்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஐசிஐசிஐ கம்பெனியில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்னன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, டேக் ஓவர் வந்து பண்ணுறாங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா அதுதான். அதாவது மக்களுடைய பணத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ரிஸ்க் இல்லாமல் வந்து என்னன்னா அதில் வந்து என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லை டெப்ட் ஃபண்ட்லையோ இந்த மாதிரி என்னன்னா பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது மூலியமா லாங் டேர்ம்ல வந்து என்னன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து என்னன்னா எடுத்து கஸ்டமருக்கு வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்றது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இவங்களுடைய ஏஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் குவார்டர்லி ஆவரேஜ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து இருக்கு. அதாவது என்னன்னா QAAUM அப்படின்றத சொல்லுவாங்க. செப்டம்பர் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட 10,147 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய AUM அளவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எடுத்தாலுமே AUM அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய மொத்த வேல்யூ அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோடைய கேபிட்டலைசேஷன் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா AUM அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. இவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு என்னென்ன சப்போர்ட் அது என்னன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா PMB, அதாவது என்னன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பிஸ்னஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 3 மெயினான பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுடைய வெப்சைட்டை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ரீசெண்ட் வீடியோஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வெப்சைட்டும் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டோடைய இவங்களுடைய வெப்சைட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் ஃபண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்விட்டி ஃபண்டு, டெட் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு, சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸு, ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசோர்ஸஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, உங்களுடைய சர்வீசஸ்லாம் வந்து என்னெல்லாம் இது இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு லாகின், ஒரு யூசர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது உள்ள நீங்கள் போயிட்டு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இதுதான் என்னன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஐபிஓடைய ஒரு வெப்சைட், அஃபிஷியல் வந்து வெப்சைட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வந்து என்னென்னா ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கிற 99% எல்லாருக்குமே என்னன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஸோ ஐசிஐசிஐ ரிலேட்டடான எல்லா திங்ஸுமே என்னன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பேங்க். இப்போ HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஃபேமஸான பேங்க்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 272 ஆஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் 23 ஸ்டேட்டில், அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்டேட்டில் 4 யூனியன் டெரிட்டரிஸ்லையும் ஒரு பெரிய லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து என்னன்னா இந்த ஏஎம்சிக்கு வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட மேனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. அதர் மியூச்சுவல் ஃபண்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. செப்டம்பர் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட 143 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதில் 44 ஈக்விட்டி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 20 டெட் ஸ்கீம்ஸும், 61 பேசிவ் ஸ்கீம்ஸும், 15 டொமஸ்டிக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு அப்படின்றத மேஜராக சொல்ல வராங்க. செப்டம்பர் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இந்த கம்பெனியில் 3541 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதுனா இவங்க பெரிய மியூச்சுவல் ஃபண்டுன்றது நமக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ நிறைய பேருக்கு இது முன்னாடியும் தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு இவங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் என்ன அப்படின்றதும் இவங்ககிட்ட என்னென்ன விதமான ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது, இவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு இப்போ ஒரு தெளிவாக நமக்கு தெரிய வந்திருக்கும் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்துட்டு. ஸோ அடுத்த ஐபிஓ இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு யாராவது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக என்னன்னா ட்ரைனிங்ஸ் வேணும், நான் ஒரு பிகினர், ஸோ அந்த மாதிரி எதுனா இதுலேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து என்னென்னா நினச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரிலேட்டடாக ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம வந்து என்னென்ன ட்ரைனிங்ஸ் வந்து 1-to-1 ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம், ஸ்விங் ட்ரேடிங் வந்து கொடுக்குறோம், கேண்டில் ஸ்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து நான் எப்படி வந்து நான் செக் பண்ணணும், ஒரு சார்ட் எப்படி நம்ம செக் பண்ணணும், இந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைனிங்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் அந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்ருக்கோம். ஐபிஓ ட்ரைனிங்கும் நம்ம வந்து
ஸ்பெசிஃபிக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க் நான் என்ன பண்ணுறேன் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நான் உங்களை வந்து ரீச் அவுட் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த ஐபிஓ டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து 3 நாள் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ₹1 பர் ஷேர், அதாவது ஃபேஸ் வேல்யூவில் இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு ₹2061 ₹2165 வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு புக் பில்டிங் ஐபிஓ, ஏன்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால புக் பில்டிங் ஐபிஓ. ஒரு லாட் சைஸ்க்கு 6 ஷேர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன் 6 ஷேர்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து என்னன்னா ₹2165 இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஷேர், ஏன்னா அவங்க வந்து 15,000 வந்து கிராஸ் பண்ணக்கூடாது ஒரு அப்ளிகேஷன் சைஸ் வந்துட்டு. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இந்த கம்பெனிஸ் வந்து வராங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் 10,602 கோடிகள். ஓகேங்களா, ஒரு பெரிய ஐபிஓ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனியோட ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் வந்து பார்த்தோம். இந்த ஐபிஓட ஃப்ரேம்ஒர்க் படி பார்க்கும்போது டிசம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிய வந்துடும். அலாட்மெண்ட் லிங்க்லாம் நான் வந்து டெலகிராம் பேஜில் அலாட்மெண்ட் வந்த உடனே நான் பண்ணுவேன், அந்த லிங்க் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்போஸ் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கில் டெலகிராம் பேஜோட லிங்க் நான் பண்ணுறேன் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 18ஆம் தேதி இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் அலாட்மெண்ட் நடக்கலைன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அலாட்மெண்ட் நடந்தால் ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு லிஸ்டிங் டேட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த கம்பெனி காலையில் 10 மணிக்கு வந்து லிஸ்டிங் வந்து ஆகுறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் அப்ளிகேஷன் யூபிஐ மேண்டேட் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணிட்டு யூபிஐ மேண்டேட் பண்ணலை அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்டில் இருந்து 15 லாட் வரைக்கும் உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி இங்கே 13 லாட் வரைக்கும் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 14,000 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஐபிஓ வந்து என்னன்னா ஒரு ₹2,100 அந்த ரேஞ்சில் வந்து இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுனால ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹12,990 இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 லாட் வரைக்கும் ரீட்டைல் கேட்டகரியில். ஸ்மால் சென்னை கேட்டகரி 16 லாட்லேருந்து 76 லாட் வரைக்கும். பிக் சென்னை கேட்டகரி 76 லாட்டுக்கு மேலே என்னன்னா உங்களால் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த 10,600 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% கிட்டத்தட்ட ஒரு 3,500 3,600 கோடிகள் அளவுக்கு என்னன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து என்னென்னா ஃப்ரீஸ், அதாவது என்னென்னா அலோகேட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய லெவல் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய இப்போ 10,000 கோடி அதில் ஒரு 3,500 கோடி வந்து ரீட்டைல் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஒரு காம்படிஷன் வந்து என்னென்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் வந்துட்டு QIB கேட்டகரிக்கு 50% அளவுக்கும் NII கேட்டகரிக்கு 15% அளவுக்கும் என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகேங்களா, ஸோ ரிட்டர்ன் ஆன் ஃபண்டமெண்டல் திங்ஸ் நம்ம பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 82% அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த்து 82.8%, எபிட்டா 0.36%. ஓகேங்களா, இது ஒரு நியூட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 30.41 அப்படின்னு இருக்குது. இது ஆக்சுவலாக என்னன்னா ஒரு புக் வேல்யூக்கும் ப்ரைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 30 டைம்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ், ஏன்னா பிபி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ லாஸ்ட் 3 வருஷம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுவும் என்னன்னா நல்லா பார்த்தீங்கன்னா 1,500 கோடி 2,000 கோடி 1,300 கோடின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 31 2024 25 பார்க்கும்போது 2,650 கோடி பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் குவார்ட்டரில் பார்க்கும்போது 1,617 கோடி அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து இவங்க வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. இந்த ஐபிஓவோட இபிஎஸ் வேல்யூ 65 இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்துட்டு என்னன்னா பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 33 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் வந்து ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா பிபி ரேஷியோவும் நல்லா இருந்திருக்கும், பிஇ ரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான இதுவாக இருந்திருக்கும். பட் இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் எனக்கு என்னமோ அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேங்களா, ஸோ 100% வந்து இவங்க இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐபி வந்ததுக்கப்புறம் 90% இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்துட்டு வந்துடுவாங்க. இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 3.9% மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது. இன்றைக்கி டேட்டில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில்
கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அன்றைக்கி ரேட்டில் நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன். பட் 3.9% அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டிங் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இஷ்யூ ப்ரைஸ் பேண்டும் ரொம்ப 2100 ரூபா அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக வந்து என்னென்னா செல்லிங் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்றது என்னுடைய தாட். பட் நமக்கு அந்த டிமாண்ட் வந்து எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்னென்னா டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த இன்னொரு 2 to 3 டேஸ் இருக்குது ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். மோர் தென் ஒரு 10%க்கு மேலே வந்து நமக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த வந்து ஐபிஓ வந்துட்டு. ஓகேங்களா? இது வந்து என்னுடைய சஜஷன் தான். பட் உங்களுக்கு இந்த ஐபிஓட அனலைசிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் பாஸ் பண்ணி என்ன டேட்டாஸ் இருக்குன்றத எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ வந்து நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது டிசிஷன் வந்து நீங்கள் வந்து எடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.